பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அவங்க எப்படி அதை டேக்கிள் பண்ணுவாங்க. டேக்கிள் பண்ணுவாங்கன்றது தெரியல. அவங்களாம் பார்த்தா நாமெல்லாம் பரவாயில்லன்றது மாதிரி. அந்த அடுப்புலாம் சொல்றாங்க, இந்த கரண்ட் அடுப்புல சின்ன விறகு அதுவுமே ரொம்ப ரேட் ஏத்திட்டாங்க. நம்ம இது தெரிஞ்சதுக்கு ஆமா அப்புறம் ஆமா அது கிட்ட 20,000 வந்து இப்ப இன்னைக்கு பாக்குற 55,000 ரேட் போட்டுருக்காங்க. ஆனா அவங்களுக்கு போன் எடுக்க மாட்டாங்க. பிஸின்னு வருது. அவங்களுமே கிடைக்க முடியல. ஆமா அவங்களுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு நாளைக்கு 10 விற்பாங்க. இப்ப எல்லாம் 100 200 ஆக என்ன பண்ணுவாங்க. ஆனா பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் நேத்துல நியூஸ்ல பாக்குறேன். அவங்க எல்லாமே நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்ப என்கிட்ட இருக்க பாருங்க ஒரு 15 பேர் இருக்காங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அவங்க எப்படி அதை டேக்கிள் பண்ணுவாங்கன்றது தெரியல. அவங்களாம் பார்த்தா நாமெல்லாம் பரவாயில்லன்றது மாதிரி. அந்த இப்ப ஏன்னா நம்ம கடையுமே நம்பி ஓபன் பண்ணி போயிடுறாங்க. தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா பிரான்ச் ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த ப்ராப்ளம் வரும்போது அவங்க எப்படி டாலரேட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா சொன்னாரு, நான் 100 மாடி பில்டிங்ல இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதுலயே நான் உள்ளாம நினைச்சா அப்புறம் சால்வ் பண்ணிட்டு நாங்க பண்ணி வந்துட்டோம். இப்ப இந்த பிரச்சனை அவர் எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாம் பெரிய நிறுவனாலும் இப்படி பண்ணும்போது அவங்க கஷ்டப்படும் போது நம்ம அது பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் நம்ம சின்னதுல ஒன்றொன்ற மாதிரி இருக்குன்னா அவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதை பார்த்தாலே நம்ம ஓரளவு சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு. இருந்தாலும் நம்ம நம்பி இருக்காங்க, நாமளும் அவனை நம்பி இருக்கோம் போது